ஸ்ரீ குருபியோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் எழுதினத்திலிருந்து ஏன் நம்பிக்கை. அதாவது ஒரு நம்மளுடைய ஹிந்து மதத்தில் பார்த்தோம்னா அந்த நம்பிக்கை தான் ஒரு மூலாதாரமாக இருக்குது. வேதத்துலேயும் புராணங்களையும் இதிகாசங்கள்லேயும் ட்ரஸ்ட், அந்த கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்கட்டும், இல்லை நம்ம பண்ணுற கர்மானுஷ்டானங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கட்டும், பாவ புண்ணியத்து மேலே நம்பிக்கையாக இருக்கட்டும், எதுவோ ஒன்று அந்த நம்பிக்கை தான் மூல ஆதாரமாக இருக்குது. அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு கொள்கையாக அது இருக்குது. உலகில் வேர்ல்டில் மரணம் என்பது இருக்கும் வரை, மனித இதயத்தில் பலவீனம் என்பது இருக்கும் வரை, அந்த பலவீனத்தினால மனிதனுடைய ஹிருதயத்திலிருந்து அழுகை வரும் வரை கடவுள் நம்பிக்கை இருந்தே தீரும். சுவாமி விவேகானந்தருடைய கோட்ஸ். சிகாகோவில் நம்மளுடைய மதத்தை பற்றி பெருமையாக பேசுகிற போச்சு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு ஆரம்பித்து என்னுடைய இந்தியாவினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிண்டு இந்து மதத்தினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்கிற போச்சு இந்த நம்பிக்கையை பற்றி பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அதான் அந்த மரணம்ன்று இருக்கிற வரையிலும், பலவீனம்ன்று இருக்கிற வரையிலும், ஹிருதயத்திலிருந்து அந்த அழுகை, அந்த ஐயோ நம்மளால் முடியலையே, நம்மளால் செய்ய முடியலையே அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பலவீனம் இருக்கிற வரையிலும் கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தே தீரும் அப்படிங்கிறாரு சுவாமி விவேகானந்தா. ஸோ ஒரு வாழ்க்கை நல்லா போயின்னு இருந்ததுன்னா கடவுளை நாம் நினைக்க மாட்டோம். இதுவே ஒரு கெட்டதாவோ ஒரு ப்ராப்ளம் வருதுனாலோ கண்டிப்பாக நம்மளுடைய நினைப்பு கடவுள் மேலே இருக்கும். ஒரு சக்ஸஸ் வந்துடுது அப்படின்னா அப்போ நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை இருக்காது, நம்ப மாட்டோம். நம்ம பாருங்க, விதேஷ் போடா பாரிஸில் ஒலிம்பிக்கில் 100 கிராம் எடை அதிகமானதுனால அவங்களுடைய பதக்கம் தவற விட்டுட்டாங்க. அப்போது அந்த ஃபெயிலியர் போச்சே அந்த நம்பிக்கை வரும். இல்லை என்னால் முடியும், இன்னைக்கு முதல் நாள் ஃபுல்லாக அப்படி ஒரு ஒர்க் அவுட் பண்ணி தண்ணி சாப்பாடு இல்லாமல் பண்ணினா அப்படின்னா அது நம்பிக்கை. பாவம் பண்ணுற போச்சே கடவுளுடைய நம்பிக்கை வராது. அதே அந்த பாவத்துக்குரிய தண்டனை அனுபவிக்கிற போச்சே கடவுள் ஒருத்தன் இருக்காண்டா அப்படிங்கிற நம்பிக்கை வரும் நம்மளுக்கு. அதான் சொல்கிறது, அந்த கல்லில் ஸ்டாச்சுவாக இருக்கக்கூடிய கடவுளை, ஒரு சிலையில் காண முடியாத கடவுளை சிந்தையில் நம்மளால் காண முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறார், உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ நான் எல்லா இடத்துலையும் எல்லா ஜீவராசிகளையும் எல்லாத்திலையும் நிரம்பியவன். புத்தி, ஞானம், தெளிவு, பொறுமை, அடக்கம், அமைதி, பிறப்பு, இறப்பு எல்லாத்துலேயும் நான் இருக்கேன். அதனால தான் பகவான் சொல்கிறார், வேதத்தில் நான் சாம வேதமாகவும், உயிர்களில் நான் உணர்வாகவும், காலங்களில் நான் வசந்தமாகவும், மாதங்களில் நான் மார்கழியாகவும், அனைத்துக்கும் வித்து எதுவோ அதுவாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு. அப்போ அந்த வித்து இருக்கிற வரையிலும், அந்த நம்பிக்கை இருக்கிற வரையிலும் நம்மளை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதான் கண்ணதாசனும் இந்த நம்பிக்கை. ஏன் நம்பிக்கைன்னு கேள்வி கேட்குறார். தெளிவு, மயக்கம் இரண்டிலும் அந்த திரண்டு இருக்கும் அந்த கடவுள் கர்மத்தை விட ஞானம் மூலியமாக அறிய முடியாது. விஞ்ஞானிகள் கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத பல ரகசியங்கள் கடவுளுடைய கிரியேஷன்ஸில் இருக்கு இல்லையா. ஒரு பூனுடைய எவ்வளவு கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ், ஒரு பேர்டு பார்த்தேன் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்தது, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த மயில் அந்த தோகையை எப்படி விரிக்கிறது அந்த மழையினுடைய மேகத்தை பார்த்தோடனே, கருமேகத்தை பார்த்த உடனே. ஸோ விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கி எத்தனையோ திங்ஸை ப்ரூவ் பண்ணியிருக்கிறதெல்லாம் நம்மளுடைய இந்து மதம் நம்பிக்கைங்கிற பேரில் நம்மளுக்கு விதைச்சிருக்கு. அதுதான் அந்த நம்பிக்கை இருக்கிற வரையிலும் நம்ம இந்து மதத்தை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறார்.
மேலும் சொல்கிறேன். அதை நாளை தொடர்தில் பார்க்கலாம்.